தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்லையும் அதாவது வாட்ஸ்அப்லையும் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. அதாவது ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க ஆக்சுவலா வீட்லயே மிஷின் போட்டு தைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வீடியோ நிறைய பார்க்கறேன்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிளவுஸ் தைக்க கொடுக்க வர்றாங்க. இப்போ பிளவுஸ் தைக்க கொடுக்க வர்றாங்க, ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அளவு பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நீல கை மட்டும் தான் இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு வைங்க, 6 இன்ச்சு வைங்க, 7 இன்ச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கை லூஸ் மட்டும் இந்த மாதிரி கை உயரத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த மாதிரி கை உயரத்தை நீல கை பிளவுஸ் கொடுத்து அதை பாத்தீங்கன்னா கை உயரத்தை குறைக்கும் போது எப்படி பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு ஏற்ற போல எப்படி கையோட முனிக்க சுற்றுறது எப்படி எடுத்துக்கணும், அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் எப்போ அவங்களுக்கு அதே மாதிரி நீலக்கை பிளவுஸ் தைச்சு கொடுத்தாலும் கீழே அடிக்கை லூஸ் வருது. சரி, இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா கை உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஆம்கோல் லூஸ் வைக்கணும், அடிக்கை லூஸ் வரும்போது அதை எப்படி சரி பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பல்ஜியா இப்படி தூக்கிட்டு நிற்கும் பாத்தீங்களா, இந்த கவத்தட்டு வெட்டும் போது அந்த லூஸ் வருதுன்னா சோ அதற்கேற்றாற்போல எப்படி இந்த கவத்தட்டு வெட்டணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் முழுமையா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். தயவு செஞ்சு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான இந்த ஸ்லீவ்ஸ்ல நீங்க சொன்ன ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இப்போ நான் இதுல வரைஞ்சி உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போறேன். ஸோ நான் சொல்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இதை பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதல்ல இந்த அடிக்கை சுருக்கம் ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. பாருங்க, இது முழுமையா ஒரு கைக்கு கீழே வரக்கூடிய அளவுகள். ஓகேங்களா? இப்ப இந்த பிளவுஸுக்கு இந்த கை நீளம் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச். ஓகேங்களா? நீங்க கேட்டிருந்த கை அளவு 6 இன்ச், 5 இன்ச், 8 இன்ச், 9 இன்ச். இது நீங்க கேட்டிருந்தீங்க. நான் பிளஸ் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சுங்கிறது பாருங்க 10 இன்ச். ஓகேங்களா? 10 இருந்து 10, 9, 8, 7, 6, 5 இன்ச்சு வரைக்கும் நார்மலா பிளவுஸுக்கு கை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதற்கு எப்படி கை ரெடி பண்ணணும், லூஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்குண்டான விஷயத்த இப்போ சொல்றேங்க. முதல்ல உங்களுக்கு அடிக்கை லூஸ் ஏன் வருது அப்படிங்கிறத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் முதல்ல சொல்றேன். உங்களுக்கு அடிக்கை லூஸ் முதல்ல வருதுன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த துணி தான் காரணம். இது என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த பிளவுஸுக்கு கையோட முனிக்கை சுற்றளவு பாத்தீங்கன்னா, இந்த பிளவுஸுக்கு கை சுற்றளவு 11.5 இன்ச். ஓகேங்களா? அதுல 2ல் ஒரு பாகம் 5.25 வச்சிருக்கேன். இப்போ நார்மலா நீங்க அனுப்புன போட்டோ நான் பார்த்தேன். நீங்க டிராயிங் பண்ணது பாருங்க, இப்படிதான் நீங்க டிராயிங் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிராயிங் பண்ணும்போது இந்த முனிக்கை சுற்றளவும் இந்த ஆம்கோல் சுற்றளவும் இது நேரா வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த துணி தான் அடிக்கை லூஸ் வரும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது பாருங்க, முனிக்கை சுற்றளவு அதே நேரத்துல இந்த அடிக்கை சுற்றளவு இப்படி வருது இல்லையா? இது வரும்போது பாருங்க, கொஞ்சமா இப்படி லேசா இப்படி கிராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கை சுற்றளவு உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வர்றது தவிர்க்கப்படும். ஓகேங்களா? முதல் ஒரு விஷயம் இது. அடிக்கை லூஸ் ஏன் வருது, அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான விஷயம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி இதுல ஊசி குத்தி போட்டு ரெண்டாவது பக்கமும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பக்கமும் நீங்க மார்ஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கை லூஸ் நீல கைக்கு வராது.
ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஒரு அளவு தான் இருக்கு, இதை வச்சு நான் வந்து இந்த அடிக்கை இந்த ஒவ்வொரு அளவுக்கும் வந்து கை லூஸுக்கும் எப்படி வந்து முனிக்கை சுற்றளவு கெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொன்றா போடுறேன். இது வந்து 10 இன்ச்சு, ஓகேங்களா? இது வந்து 9 இன்ச்சு, ஓகேங்களா? இது 8 இன்ச்சு, ஓகேங்களா? இது 7 இன்ச்சு, ஓகேங்களா? இது 6 இன்ச்சு, ஓகேங்களா? இது 5 இன்ச்சு, ஓகேங்களா? இப்போ நீல கைக்கு நீங்க வந்து நீங்க அளவு எடுத்துட்டீங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு கை அளவுக்கும் உங்களுக்கு வந்து சுற்றளவு முனிக்கை சுற்றளவு வேணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை சொல்றேன், நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க, 10.5 இன்ச்சுன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து வரக்கூடியது பாருங்க, நீல கை வைக்கும் போது 11.5 இன்ச் நம்ம வந்து முனிக்கை சுற்றளவு வச்சிருக்கோம். அதுவே 10 இன்ச்சுன்னு வரும்போது இந்த இடத்துல எவ்வளவு வருது பாருங்க, 11.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவு கம்மியா வருது, ஓகேங்களா? ஆனா இந்த முனிக்கை சுற்றளவு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து கீழே வர 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 அந்த அளவு வந்து கம்மியா தான் போகுமே தவிர அதிகமா போகாது, ஓகேங்களா? இப்போ 5 இன்ச்சு கைன்னு வரும்போது 10.5 இன்ச்சு கைக்கு 5.25 இன்ச்சு முனிக்கை சுற்றளவு வச்சுக்கோங்க. இதுவே 5 இன்ச்சு கை நீளத்துக்கு வந்து பாருங்க 6.25 12.5 இன்ச் கை சுற்றளவு முனிக்கை சுற்றளவு வரும். அதுவே 7 இன்ச்சு கை நீளத்துக்கு பாருங்க, அதுவே 12.5 இன்ச்சு தான் வருது, ஓகேங்களா? 12 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வருது. அதுவே சாரி, இது வந்து 6 இன்ச்சு, இது வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு கை நீளம் வரும்போது பாருங்க 6 இன்ச்சு தான் ஒரு முனிக்கை சுற்றளவு வரும். அதுவே 8 இன்ச்சு கை நீளம் வரும்போது பாருங்க 5.25 ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த மாதிரி குறைஞ்சல வரும். அதாவது மேல இருந்து கீழே வர வர கையோட முனிக்கை சுற்றளவு வந்து கம்மியா தான் வரும், ஓகேங்களா? அதை தான் சொல்றேன். இப்போ இந்த மார்ஜின் பண்ணி இந்த மார்ஜின் பண்ணில இருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க கை நீளம் வந்து நீங்க மார்ஜின் பண்ணும்போது இங்க வரக்கூடிய முனிக்கை சுற்றளவு தான் உங்களுடைய இந்த கை உயரத்துக்கு ஏற்ப வந்து முனிக்கை சுற்றளவு வந்து வரும். இதுல நீங்க எந்த மாற்றமும் செய்ய வேணாம். இப்ப இதுவே பாருங்க 8 இன்ச்சு 9 இன்ச்சு கை நீளத்துக்கு பாருங்க 5.25 தான் வருது. அதுவே 10 இன்ச்சு கை நீளத்துக்கு பாருங்க 5.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வருது. இதுவே பாருங்க கரெக்டா கீழே 5.25 வருது. இது என்ன ஒரு காரணம்னா, முனிக்கை சுற்றளவு நீங்க வந்து இந்த கிராஸ் எடுக்கும் போது நீங்க வரக்கூடிய இந்த கை உயரத்துக்கு வரக்கூடிய எந்த முனிக்கை சுற்றளவு வந்தாலும் சரிதான், அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையோட அந்த முனிக்கை சுற்றளவு வலது கைக்கும் இடது கைக்கும் வந்து மாறும். ஸோ அப்படி மாறும் பட்சத்துல நீங்க தேவைக்கேற்ப வந்து இந்த லூஸை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கை லூஸ் வரும்போது இதை தான் நீங்க வந்து கிராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லூஸ் வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்துல வந்து ஒவ்வொரு 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒவ்வொரு கை நீளத்துக்கும் இந்த சுற்றளவு இங்க என்ன வருதோ அந்த கை நீளத்துக்கு வர்ற மாதிரி எந்த அளவு வருதோ சுற்றளவு அதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க வந்து பிளவுஸ் தைச்சு கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது அடிக்கை சுற்றளவு இப்படி வரும்போது நீங்க ஆம்கோல் சுற்றளவு பாருங்க. இதுல இப்ப வெட்டல பாத்தீங்களா? இப்ப இதுல வந்து மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து கவர் தட்டோட அளவு. நீல கை வைக்கும்போது சரி, எந்த கை வச்சாலும் சரிதான், இந்த முனிக்கை அளவுல இருந்து அதாவது இங்க ஆம்கோல் அளவுல இருந்து இங்க வரும்போது இந்த சுற்றளவுல இருந்து இங்க பாருங்க கரெக்டா 3/4 இன்ச்சு இந்த மாதிரி வந்து ஆம்கோல் சுற்றளவு வர்ற இடத்துல வந்து லூஸ் வருது, துணி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது நான் வந்து பேசிக்கா 1/2 இன்ச்சு தான் வந்து எப்பவுமே வந்து வெட்டுவேன். உங்களுக்கு வந்து நார்மலா இந்த இடத்துல வந்து லூஸ் வருது அப்படின்னு சொன்னனால நீங்க 1/2 இன்ச்சுக்கு பதிலா 3/4 இன்ச்சு நீங்க ட்ரை பண்ணி இதுல வந்து இந்த இடத்துல வந்து கவர் தட்டை வந்து நீங்க வந்து வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் வந்து கண்டிப்பா வந்து வராது. ஸோ அதே நேரத்துல உங்களுக்கு பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டா அமையும். இந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் வந்து வர்றதுக்கு மெயினான காரணம் இதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. உங்களோட கஸ்டமருக்குனாலும் சரி, உங்களுக்குனாலும் சரி, நீலக்கை வைக்கும் போதும் ஒவ்வொரு கை அளவு வைக்கும் போதும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ இவ்வளவுதான், இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நான் கரெக்டா வர்றதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த சொன்ன அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா வந்து கையாள வரும் அப்படின்னு நான் உண்மையிலே நம்புறேன். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப நாளா மனசுல இருந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிவர்த்தி ஆயிருக்கும், தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ நிச்சயமாக வரும். ஸோ கொஞ்சம் காத்திருங்கள். அனைவருக்கும் வந்து கண்டிப்பா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான விடை வீடியோவாக வரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.